நாம நேற்று வீடியோவில் வந்து துரோணாச்சாரியை பற்றி பேசுகிறாங்க. துரோணாச்சாரியை பற்றின பார்ட் 2 வீடியோ தான் இது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக பேசி முடிச்சிடலாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, துரோணாச்சாரியோடைய முன்பகை அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் போரில் வந்து கலந்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, கௌரவர்கள் பக்கம் போகிறாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, நீ போயிட்டு அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு, நீ போய் உன் குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. அவர் வந்து நீ போரில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு, உனக்கு வந்து ஒரு நூல் பிடிச்சி கொடுப்பாரு அப்படின்ட்டு. கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அர்ஜுனனும் துரோணாச்சாரியரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு. வந்த வாட்டி கிருஷ்ணர் கேட்குறாரு அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா நீ இந்த மாதிரி போய் போரில் ஆசீர்வாதம் வாங்க போனையே, அவர் வந்து நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஏதோ இன்ட்டு கொடுத்துருப்பாரு, என் கணக்குப்படி என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஆமாம் சொன்னார் கிருஷ்ணா, நான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாரு. என்ன சொன்னார், யானை சாவணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா சோறு திங்கிறத நிறுத்திடுங்கண்ணே அப்படின்னு மட்டும் சொன்னார். அது மட்டும் தான் நான் சொன்னார், வேறு எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு. ஓஹோ! அப்படின்னா அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா கிருஷ்ணா? என்ன தெரியுமா அர்ஜுனா? அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவரு வந்து விட்டு குடுக்க மாட்டாரு உன்னைய. அவரு வந்து நீ ஜெயிக்க முடியாது. அவரு வந்து எப்ப போர நிறுத்தணும்னு சொல்லி முடிவு பண்றாரோ, அப்பதான் நீ அவர ஜெயிக்க முடியும். அதாவது யானைங்கிறது அவரு. அவரு எப்ப சாவணும்னு முடிவு பண்றாரோ, அப்ப சோறு திங்கிறத விட்டுருவாராம். அதேதான். அந்த கான்செப்ட் படி அவரு எப்ப போர் வேணான்னு சொல்லி நினைக்கிறாரோ, அப்ப நீ அவரை ஜெயிச்சிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. அவரு நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவருக்கு வீக் ஆக்கணும். அந்த ஆளு மிகப்பெரிய பலசாலி, ரொம்ப பலசாலி, திறமையான ஆளு. அவர தோற்கடிக்கணும்னா, அவருடைய பையன் சென்டிமெண்ட்ட தான் அவர்கிட்ட நம்ம வந்து பிரயோகப்படுத்தணும். நான் சொல்ற மாரி கேளுங்க. அஸ்வத்தாமன் தான் சண்டை செய்வான் நாளைக்கு போர்ல. அஸ்வத்தாமன்ற ஒரு யானைய கொன்னுப்புடுங்க. கொன்னுப்புட்டு போர்க்களம் பூரா பரப்பிடுங்க. சரியா அர்ஜுனா? அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இதெல்லாம் சொல்றாரு. அது மாரியே அடுத்த நாள் எல்லாம் பண்றாங்க. பண்ணும்போது என்ன பண்றாரு, எல்லார்கிட்டையும் பரப்பிடுறாங்க. இந்த மாதிரி துரோணாச்சாரியர்கிட்ட போய், உங்க பையன் அஸ்வத்தாமன அர்ஜுனன் கொன்னுப்புட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, நம்பல. என் பையன் பெரிய புலித்தியா, அவனை மன்னிச்சுக்கோங்க. என் பையன் பெரிய டான் மாரி. அவன் வந்து மிக சிறந்த ஆளு. அவன் ஒரு சிரஞ்சீவி. அவனை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது, இவன் எப்படி என் பையனை கொல்ல முடியும்? கொல்ல முடியாது. நான் இருக்கிறதுலே இந்த தர்மன் சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன்னு சொல்லி தர்மன்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆல்ரெடி கிருஷ்ணன் செட் பண்ணி வச்சிட்டாரு. துரோணாச்சாரியார் தருமனை பார்த்து கேட்குறாரு, அஸ்வத்தாம செத்து போனது உண்மையான்னு. பதிலுக்கு வந்து அவர் சொல்றாரு தர்மன், ஆமா அஸ்வத்தாமன் செத்து போனது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு சத்தமா. அதுக்கப்புறமேட்டு வாய்ஸ் கம்மி பண்ணி என்ன சொல்றாருன்னா, அஸ்வத்தாமன் அப்படிங்கிறது செத்து போன ஒரு யானையோட பேருங்கிறாரு. இந்த சவுண்டு அவரு காதுல அர்ஜுனன், அதாவது தர்மன் சவுண்டு கம்மியா சொல்றது துரோணாச்சாரியார் காதுல விழுவாத மாதிரி அந்த நேரத்துல என்ன பண்றாரு கிருஷ்ணர், ஒரு சங்கு எடுத்து ஊதுறாரு. அந்த சங்கு சத்தத்துல இவர் மெதுவா சொன்னது துரோணர் காதுல உழுவல. ஃபர்ஸ்ட் சொன்ன அஸ்வத்தாமன் செத்து போனது மட்டும்தான் காதுல உழுவுது. உடனே மனசு நொந்து ஒடிஞ்சு போயிடுறாப்புல. பெத்த பையன் செத்து போயிட்டாங்கிற சோகத்துல மனசு ஒடிஞ்சு கையில இருக்கிற வில்லு, அம்பு, கேடயம் இது எல்லாத்தையும் கீழே போடுறாரு. நொந்து போய் நிக்கிறாரு. அந்த டைம்ல அர்ஜுனன்ட்ட வந்து சிக்னல் கொடுக்குறாரு நம்பாளு கிருஷ்ணன். அம்புட்டு கொண்டு போடுறாங்க. கற்ற கல்வியை சொல்லி கொடுத்த குருநாதருக்கே வந்து அம்புட்டு கொன்னாரு அர்ஜுனன். சரிங்களா? அதை அவர் செய்யறதுக்கும் கிருஷ்ணர் உபதேசம் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அர்ஜுனா நீ உன் குருநாதரை ஜெயிக்க முடிஞ்சான்னு சொல்லி கேட்குறாரு. இல்ல அப்படிங்கிறாரு. நீ தான் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டியே, அப்புறம் ஏன் அவர் ஜெயிக்க முடியலங்கிறாரு. அப்ப அர்ஜுனன் சொல்றாரு, இல்ல எனக்கு தெரியாத வித்தையும் அவர் தெரிஞ்சிருக்குது. அவரு எனக்கு அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கவே இல்ல. அதனால தான் நான் அவரை ஜெயிக்க முடியலங்கிறாரு. அப்போ உடனே கிருஷ்ணர் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. என்ன சொல்றாரு, தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சீடனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான குருவா இருக்க முடியும். இவர் வந்து உனக்கு உண்மையான குரு கிடையாது. இவர் வந்து உனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கிறாரு. ஏன் அவர் இந்த மாதிரி பண்ணாரு? தன்னோட பையனாருக்கு தான் சொல்லிக் கொடுத்துருப்பாருல்ல. உன்னை வெறும் ஒரு கருவியா தான் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. நீ அவரை கொலை பண்றது தப்பே இல்லைன்னு சொல்லி அதை இதையும் வந்து தூண்டி விட்டு தான் அவரை கொலை பண்ண வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ துரோணாச்சாரியர் இறப்பு. இதுக்கப்புறமேட்டு அஸ்வத்தாமர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அது வந்து பார்ட் 3 பார்ட் 3 வீடியோல பார்க்கலாங்க.